காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் வர்தா புயல் காரணமாக தண்ணீரில் மிதக்கின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரலைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நேற்று முன்தினம் சென்னையை தாக்கிய வர்தா புயலானது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம், அதாவது தாம்பரத்திற்கு மிக அருகாமையில் உள்ள பழைய பெருங்குளத்தூர் என்று சொல்லக்கூடிய இங்கு கண்ணன் அவென்யூ என்ற இந்த பகுதியில் பார்க்கலாம். தற்போது சுமார் 600க்கும் மேற்பட்ட வீடுகள், குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதியில் பெரும்பாலும் வீட்டிற்குள் தண்ணீர் செல்லக்கூடிய அந்த சூழல் தான் தற்போது வரை நிலவி வருகிறது. 3வது நாளாக இன்று வரை தொடர்ந்து இந்த பகுதியில் சாலைகளிலும், தெருக்களிலும், வீடுகளிலும் தண்ணீரானது முழங்கால் அளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இன்று 3வது நாளாக தொடர்ந்து இந்த பகுதியில் மின்சாரமும் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் விநியோகம் தற்பொழுது 3வது நாள் வரை இதுவரை குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. மின்சாரமும் தொடர்ந்து 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்பகுதியில் குடியிருந்து வரும் பொதுமக்கள் மிகுந்த அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக நாம் இப்போது பார்க்கலாம், ஒரு வீட்டிற்குள் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. அதாவது 2 அடிக்கு இந்த தண்ணீரானது தேங்கியுள்ளது. 12/12/2016 என்று இந்த வீட்டில் உரிமையாக கூட்டி வைக்கிறார். இந்த வர்தா புயலின் தாக்கத்தின் காரணமாக இந்த பழைய பெருங்குளத்தூர் கண்ணன் அவென்யூ பகுதியில் இதுபோன்று இந்த அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இது மட்டுமின்றி பெரும்பாலான வீடுகளில் தண்ணீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பெய்த அந்த கனமழையின் காரணமாக இந்த அளவுக்கு இந்த முதல் தரைத்தளமானது முங்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதேபோல் தொடர்ந்து நேற்று முன்தினம் பெய்த இந்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் தொடர்ந்து கண்ணன் அவென்யூ பகுதியில் இந்த தண்ணீரானது முழங்காலுக்கு மேல் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நம்முடைய நிற்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? பாதிப்புனாக்க வீட்டில் வந்து ஒரு 1 ஃபுட் தண்ணி இருந்தது. கீழே வச்சிருந்த சாமான் எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. லாஸ்ட்டு ஃப்ளட்லேருந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் மேக்ஸிமம் எங்களோட வீட்டில் இருக்கிற சாமான்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொண்டு போய் வச்சுட்டோம். இல்லை வீட்டில் இருக்கிற டிவி அது இது எல்லாத்தையுமே ஒரு 2.5 ஃபீட் மேலேயே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டோம் எல்லாத்தையும். இந்த வாட்டி டேமேஜஸ்னு பார்த்தோன்னா ஜாஸ்தி இல்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. நிறையா பாம்பு அது இது இன்செக்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. எல்லா இடத்துலேருந்தும் தண்ணி வருது. மழை நின்னதுக்கு அப்புறமாவும் தண்ணி வந்து போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ வந்து இந்த பகுதியில் எவ்வளோ வீடுகள் இருக்குது? தண்ணீர் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குதா? ஒரு 500 வீடு. இந்த 4 தெருவில் மாத்திரம் ஒரு 500-600 வீடு இருக்கும். அந்த இடத்துல மாத்திரம் இந்த இம்ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தினால தான் இந்த ப்ராப்ளம் தான். இந்த இம்ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நாங்கள் 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். யாரும் ஒன்றும் கேட்டுக்கிற மாதிரியே தெரியல. கலெக்டரையும் ஒரு 2-3 தடவை பார்த்துட்டோம். எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே நம்பிக்கை போயிடுது. தொடர்ந்து 3வது நாளாக இந்த தண்ணீர் தேங்கிருக்கீங்க. இங்கே வந்து மின்சாரம்லாம் வந்து சரி செய்யப்பட்டுள்ள. தற்பொழுது என்ன நிலைமை வருகிறது? இன்று வரையில் நோ மின்சாரம். இன்று வரையில் தண்ணீர் தேங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காத்தாலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. குடிநீர் தண்ணி இப்போ கொஞ்சம் ஈஸாக இருக்கு. நேற்றுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஈஸாக இருக்கு. அதாவது கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் தண்ணீரானது தரைத்தளம் முங்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதே போல் தான் நேற்று முன்தினம் அந்த ஒரு நாள் பெய்த கனமழைக்கே தற்பொழுது முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருக்கின்றது. இந்த தண்ணீரானது தேங்குவதற்கு காரணம் அருகில் உள்ள கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்து இதுபோன்று பெரிய அளவுக்கு மழை வந்தால் பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.